Hi viewers, welcome to our channel. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட். நாம நிறைய காதலை பார்த்திருப்போம். அதுல பெரும்பாலும் முதல்ல காதல், அதுக்கப்புறம் காமம், கடைசியா பிரேக்கப். இது நம்ம பெரும்பாலும் கேட்கக்கூடிய லவ் ஸ்டோரி தான். அந்த மாதிரி கோவால 22 வயசான ஒரு நபர் காதலிச்சதுக்கு அப்புறம் அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையே நாசமாக்கின சம்பவம் தான் இது. இது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஆனா அதுவே ஒரு கிரைம் ஸ்டோரியா மாறி இருக்கு. காமாட்சிக்கு வயசு 30 ஆகுது. அவங்க கோவால போர்வாரியம் ஒரு இடத்துல வசிச்சுட்டு வராங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்காங்க. கல்லூரி நாட்கள்ல தனக்கு பிடிச்ச ஒருத்தனை காதலிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் கோவால நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. மீனாட்சியோட லவ்வருக்கு திடீர்னு பூனேல ஒரு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரு பூனேலயே போய் செட்டில் ஆயிடுறாரு. அப்ப இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்திருக்கு. அதை நினைச்சு காமாட்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக கோவால ஒரு டிசைனர் ஷாப் வைக்கிறாங்க. அங்க இருந்துதான் இவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஷாப்புக்கு முன்னாடி கார்களை எல்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனியோட கேரேஜும் இருக்கு. அங்க 19 வயசான பிரகாஷ் என்ற ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு நல்ல ஆக்டிவாவே இருந்திருக்கான். அப்படி ஒரு நாள் காமாட்சியோட கார் ரிப்பேர் ஆகுது. உடனே அதை எடுத்துக்கிட்டு பிரகாஷ் வேலை செய்யற அந்த கார் கேரேஜுக்கும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பிரகாஷ் இருந்ததுனால அவங்களோட கார் ப்ராப்ளத்தை சொல்லி சரி பண்ணி கொடுக்க சொல்றாங்க. பிரகாஷும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு என்னோட நம்பரை வச்சுக்கோங்க, எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க, நான் வந்து சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லி நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படியே ஒரு மாத காலமாக அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு நாள் பிரகாஷோட பிறந்த நாளும் வருது. அப்போ பக்கத்துல இருக்கிற காமாட்சி கடைக்கும் போய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். கேக் எடுத்துக்கிட்ட காமாட்சி அவங்களுக்காக வச்சிருந்த ஒரு சாக்லேட்டையும் எடுத்து பிரகாஷ் கையில கொடுக்கறாங்க. அதை வாங்கிக்கிட்டு காமாட்சிய ஒரு மாதிரியா பாக்குறான். அப்படி அவன் பாக்கிறதுக்கான பார்வைக்கு அர்த்தம் காமாட்சிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. உடனே பிரகாஷ் நீங்க Facebookல இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். அதுக்கு காமாட்சி Facebook எதுக்கு, இந்தாங்க டைரக்டா என் நம்பரையே எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படித்தான் காமாட்சி 29 வயசுல 19 வயசு பையன் மேல காதல் வயப்பட்டிருக்காங்க. பிரகாஷுக்கு காமாட்சி கிடைச்ச சந்தோஷத்துல அவங்கள பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அந்த கோவா ரோடெல்லாம் ஜாலியா சுத்தி இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உடல் உறவுல ஈடுபடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காமாட்சிக்கு திரும்பவும் காதல் மலர்ந்திருக்கு. வயசு ஒரு தடை இல்லைன்னு சொல்லி பிரகாஷ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா கோவாலேயே இருக்கிற காமாட்சியோட அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு பிரகாஷ் கூட தனிமையா இருக்கணுன்றதுக்காக தனியா ஒரு வீடையே வாடகைக்கு எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிரகாஷோட கேரேஜ்ல அவன் வேலை செய்யறத பார்த்து அவனுக்காக சேலரி இன்கிரிமெண்ட்டும் கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் பிரகாஷ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு சாயந்தரம் ஆனதும் நேரா காமாட்சியோட வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு உல்லாசமா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும் ரெண்டு பேரும் பைக் எடுத்துக்கிட்டு கோவா ரோடு மேல பறவைகள் மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே 3 வருஷம் கடந்து போகுது. ஒரு பக்கம் காமாட்சியோட வீட்டுல கல்யாணத்துக்காக ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு காமாட்சி ஒத்துக்க மறுக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க அந்த பக்கம் பிரகாஷ் செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோவாவுக்கு சுற்றுலா வர நபர்கள் கிட்ட இருந்து பொருட்களை திருட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அது காமாட்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை உறவுல ஈடுபடுறதுக்காக கட்டாயப்படுத்திருக்கான். அதனால காமாட்சிக்கு கோபமும் வந்திருக்கு. காமாட்சி எத்தனையோ முறை சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல. இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு இடத்துல திருடிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அப்பதான் காமாட்சிக்கு தெரிய வருது. அதை கேள்விப்பட்டதும் காமாட்சி அவங்க காதல பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோவால திருட்டு சம்பவத்துல ஈடுபடுறவங்கள எப்ப வேணாலும் போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூட இருக்கிறவங்கள கூட கூட்டிட்டு போய் நல்லா கோட்டிங் கொடுப்பாங்க. அதனால பிரகாஷ் கிட்ட நேரடியாவே சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ என்ன பார்க்க வராத, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. 3 வருஷமா காமாட்சி தான் என்னோட மனைவின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்த ஏமாற்றம் மிஞ்சி இருக்கு. ஆனா காமாட்சியோட மனசுல என்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அவன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இருந்துக்கலாம்னு முடிவு எடுத்தாங்களோ என்னமோ. காமாட்சிக்கு போன் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் மிரட்டினதை எல்லாத்தையும் கேட்டு காமாட்சிக்கு இவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னும் வெறுப்பு அதிகமாகுது. இதுக்கு மேல இவனோட தொல்லை தாங்க முடியாதுன்னு நினைச்ச காமாட்சி தன்னோட போன் நம்பரையும் மாத்திட்டு அங்க இருந்து அந்த கடையையும் காலி பண்ணிடுறாங்க. அப்படி கடையை மூடினதுக்கு அப்புறம் வருமானத்துக்காக ஒரு நல்ல டிசைனர் கிட்ட வேலைக்கு சேர்றாங்க காமாட்சி. அதுல
மாசம் எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருவாங்க. காமாட்சி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பின்னாடியே பிரகாஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். வந்தவன் காமாட்சிய கண்டபடி திட்டியும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா காமாட்சிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒரு டைம் அவனுக்கு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காமாட்சி அவனுக்காக ஒரு டைம் நான் உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கறேன், அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு இனிமேல் என் பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா பிரகாஷ் நிறைய குடிச்சு சரியா வேலைக்கு போகாதனால அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா காமாட்சினால பொறுத்துக்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் பிரகாஷை கூப்பிட்டு வார்னிங்கும் கொடுக்கறாங்க. கேஸ் போடலாமா மேடம்னு கேட்டிருக்காங்க. ஆனா காமாட்சி அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் நினைச்சு வேண்டான்னு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் போலீஸ் கிட்ட இனிமேல் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன், எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பிரகாஷோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிட்டு அவனை அங்க இருந்து அனுப்புறாங்க. இதுக்கு மேல காமாட்சியை எதுவும் பண்ண முடியாதுன்னு பிரகாஷுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 3 வருஷமா உடலுறவுக்காக மட்டும்தான் பழகி இருக்கான்னு நினைச்சு அவன் மேல கோபம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் மறந்து என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சரியா 1 வாரம் கழிச்சு கார்ல போயிட்டு இருக்கும் போது காமாட்சி பிரகாஷ பாக்குறாங்க. அதை பார்த்த பிரகாஷ் உடனே பைக் எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா பிரகாஷுக்கு காமாட்சி இன்னொரு பாய் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு இருக்காளோ என்னமோன்னு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பிரகாஷ் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வாரம் ஆனா கார் எடுத்துக்கிட்டு சுத்துறத பிரகாஷ் தான் காமாட்சிக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அதனால காமாட்சி தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அம்போலி கட் என்ற இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. காரை நிறுத்திக்கிட்டு மலை மேல ஏறி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிரகாஷ் அந்த இடத்துக்கும் போயிருக்கான். அவனை பார்த்ததும் காமாட்சி பயந்து போறாங்க. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் முயற்சி செய்யறாங்க. பிரகாஷ் அவங்கள அங்கேயே கொலை செஞ்சிடணும் தான் முடிவோட வந்திருந்திருக்கான். ஆனா அந்த இடத்துல மறுபடியும் டூரிஸ்ட் வந்த உடனே அவனால அதை செய்ய முடியல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி பேச்ச மாத்துறான். இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். அவன் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாத காமாட்சி காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதோட நிறுத்தாத பிரகாஷ் மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு காமாட்சியோட பிளாட்டுக்கு போறான். காமாட்சி கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னாலும் கேட்கவே இல்ல. வெளியே நின்னுகிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் இனிமேல் விட்டுறேன்னு கதறி அழுது இருக்கான். அவன் அப்படி சத்தம் போட்டு அழுவதை கேட்டு காமாட்சி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட போறாங்கன்னு நினைச்சு கதவை திறக்கிறாங்க. உள்ள போனதும் கதவை சாத்திட்டு மறுபடியும் காமாட்சி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். இதுக்காக தான் நீ உள்ள வராதன்னு சொன்ன, மரியாதையா நீ இங்கிருந்து வெளியே போலனா போலீஸ கூப்பிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்ட, இதுக்கு மேல நீ இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பாக்கெட்ல இருந்த கத்தியை எடுத்து அவங்க மார்பு பகுதியில ஓங்கி குத்த ஆரம்பிக்கிறான். அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத காமாட்சி வலியால துடிச்சு போறாங்க. தன்னோட மானம் போயிடுமோன்னு சொல்லி வருத்தப்பட்டு கதவை திறந்து தன்னோட உயிரையே பறி கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பல தடவை மார்பு பகுதியில குத்துனதுனால நிறைய ரத்த போக்கு ஏற்பட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ரத்தக்கரையும் இல்லாம எல்லா இடத்தையும் சுத்தம் செய்யறான். அந்த உடலை சுத்தி பாலித்தீன் கவரால கவர் பண்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைட் 1 மணிக்கு அந்த உடலை எடுத்துக்கிட்டு காமாட்சியோட கார்லயே எடுத்துக்கிட்டு போறான். அன்னைக்கு சாயந்தரம் அவங்க போன இடத்துக்கே திரும்பவும் போயிருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்த உடலை எடுத்து மலை மேல இருந்து தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துக்கிட்டு வந்து காமாட்சியோட பிளாட்ல இருக்கிற பார்க்கிங் பிளேஸ்லயும் நிறுத்திட்டு போயிடுறான். அங்கதான் ஒரு தப்பு பண்றான் பிரகாஷ். அவனோட செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம அந்த கார்லயே மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் 12 மணி ஆகியும் காமாட்சி வேலைக்கு வரலன்னு சொல்லி அவங்களுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காமாட்சியோட போன் ரிங் ஆகுது. ஆனா யாருமே எடுக்கல. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. நாங்களும் போன் பண்ணி பார்த்தோம், எதுக்கும் நாங்க போய் அந்த பிளாட்ல பாத்துட்டு வரோம்னு சொல்லிருக்காங்க. காமாட்சியோட அப்பா அந்த பிளாட்டுக்கு போய் பார்க்கும்போது கதவு பூட்டி இருந்திருக்கு. உடனே அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டு டூப்ளிகேட் கீ போட்டு கதவையும் திறக்கிறாங்க. உள்ள ரத்த வாடை அடிக்குது. காமாட்சியோட செருப்பும் அங்கேயே தான் இருந்திருக்கு. அவங்களோட ஸ்மார்ட் வாட்சும் அதே இடத்துல இருந்திருக்கு. பயந்து போன காமாட்சியோட அப்பா உடனடியா போலீஸ் கான்டாக்ட் பண்றாரு. ஏற்கனவே பிரகாஷ் மேல போலீஸுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா இவன் பண்ணக்கூடிய ஆள் தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால பிரகாஷ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை விசாரிச்சு கைதும் செஞ்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் காமாட்சியோட ஐபோனுக்கு போன் பண்ணா ரிங் ஆகுது. உடனே அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி காமாட்சியோட உடலையும் எடுக்கிறாங்க. பிரேத பரிசோதனையை முடிச்சிட்டு அந்த உடலை அவங்க பெத்தவங்க கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. பிரகாஷ கைது செஞ்சு விசாரிக்கும் போது காமாட்சியோட உடம்பு
உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்காக அவனோட நண்பன் 21 வயசான நிருபாடி என்ற நபரும் உதவி செஞ்சிருக்கிறதா சொல்றான். இந்த வழக்குல பிரகாஷ், நிருபாடி இவங்க 2 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். மறுபடியும் அடுத்த ஒரு கிரைம் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.